தினமொரு வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 22, 23, 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கள் குடிக்கும் பழக்கமுடையவர் ஒருவர் ஒரு நாள் கள் குடிப்பது நல்லதல்ல என்று உணர்ந்து அதை நிறுத்திவிட்டாராம். அதற்கு பின்பு நான் இப்பொழுது கள் குடிப்பதில்லை என்று பலரிடம் சொல்லிக் கொள்வாராம். ஆயினும் அவருடைய வாயிலிருந்து மதுபான வாசனை வந்து கொண்டிருக்குமாம். மதுபான வாசனை வீசுகிறதே என்று யாராவது கேட்டால் அது கள் வாசனை அல்ல, அது விஸ்கி வாசனை என்பாராம். ஆம், கள் குடிக்கும் பழக்கம் போய்விட்டது, ஆனால் அதற்கு பதிலாக விஸ்கி குடிக்கும் பழக்கம் வந்துவிட்டது. சிலருடைய மனம் திரும்புதலும் ரட்சிப்பின் அனுபவமும் இப்படியாகவே உள்ளது. குறிப்பிட்ட ஒரு நபர் அதிக ஆடம்பரமாக உடுத்துவார், யாரையும் மதியாமல் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதிலேயே தீவிரமாய் இருப்பார். வைராகியம் பாராட்டினால் என்ன வந்தாலும் இறங்கி வரமாட்டார். ஆனால் ஒரு நாள் அவர் மனம் திரும்பிய கிறிஸ்தவராக மாறினார். இன்று அவர் குறிப்பிட்ட ஒரு சபையில் மிக தீவிரமான விசுவாசி. ஆனால் அவருடைய சபை உபதேசத்தை மட்டும் மேன்மைப்படுத்தி பிற சபை உபதேசம் யாவற்றையும் மட்டமாக பேசுவதே அவருடைய ஆன்மீகம். அவருடைய சபை உபதேசத்தின் மேல் கொண்ட வைராக்கியம் பிற சபை நபர்களோடு அவருக்கு இருந்த பழக்கத்தை வெட்டிவிட்டது. பாருங்கள், பழைய பெருமை, பிறரை மதியாமை, சுயமேன்மை, வைராக்கியம் ஆகிய மனுஷீக சுபாவங்கள் யாவும் இப்போது ஆவிக்குரிய நிறத்தில் இவரில் புதிய வடிவம் எடுத்துவிட்டன. அநேகருடைய வாழ்க்கையில் இதுவே நிலைமை. மனம் திரும்பிய அனுபவம் பழைய சுபாவங்களை அழிப்பதற்கு பதிலாக அவைகளை புதிய பக்தி வடிவத்தில் செயல்பட செய்திருக்கிறது. அப்படியானால் இது சாத்தானின் தந்திரத்தில் ஏற்பட்ட போலி மனம் திரும்புதலே ஆகும். ஏனென்றால் சாத்தான் பலருடைய ஜென்ம சுபாவ பாவ நிலைமைகளுக்கு புதிய பக்தி சாயலான புதிய வர்ணத்தை பூசி அவர்களை பழைய பாவ நிலைகளிலேயே தொடர விட்டு விடுகிறான். பழைய தீய சுபாவங்கள் மத பக்தி, சபை வைராக்கியம் போன்ற புதிய முகமூடிகளை போட்டுக் கொள்கின்றது. ஆம், உண்மையான ஆன்மீகத்தின் இறுதி நிலை அன்பும் தாழ்மையும் ஆகும். பக்தி என்பது வைராக்கியம், பெருமை பாராட்டுதல், பிறரை அற்பமாக எண்ணுதல் போன்றவற்றிற்கு போக தூண்டினால் அது ஆவிக்குரிய பக்தி அல்ல, அது சுயத்தின் இன்னொரு வடிவம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மனந்திரும்புதலை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.